ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். மாயா யத்ர கதாபி நோ விகுருதே, மாயா யத்ர கதாபி நோ விகுருதே, பாதே ஜகத்ப்யோ பஹிஹி, பாதே ஜகத்ப்யோ பஹிஹி, शोकक्रोध विमोह साध्वसमुखा, शोकक्रोध विमोह साध्वसमुखा, भावास्तु दूरं गताः, भावास्तु दूरं गताः, सान्द्रानन्दजरी च यत्र परम, सान्द्रानन्दजरी च यत्र परम, ज्योतिप्रकाशात्मके, ज्योतिप्रकाशात्मके, तत्ते धाम विभावितं विजयते, तत्ते धाम विभावितं विजयते, वैकुण्ठरूपं विभो, वैकुण्ठरूपं विभो, माया यत्र कदापि नो विकुरुते, भाते जगद्भ्यो बहिः, माया यत्र कदापि नो विकुरुते, भाते जगद्भ्यो बहिः, शोकक्रोधविमोहसाध्वसमुखा, भावास्तु दूरं गताः, शोकक्रोधविमोहसाध्वसमुखा, भावास्तु दूरं गताः, सान्द्रानन्दजरी च यत्र परम, ज्योतिप्रकाशात्मके, सान्द्रानन्दजरी च यत्र परम, ज्योतिप्रकाशात्मके, दत्ते धाम विभावितं विजयते, वैकुण्ठरूपं विभो, तत्ते धाम विभावितं विजयते, वैकुण्ठरूपं विभो. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். விபோ, விபுவே, மாயா எத்திர கதாபி நோ விகுருதே, மாயை எங்கே ஒருபோதும் நுழைய முடியாதோ, பாத்தே, எது பேரொளியோடு எப்போதும் விளங்குகிறதோ, ஜகத்யோ பகி, எந்த உலகம் 14 லோகங்களுக்கும் வெளியில் அமைந்துள்ளதோ, சோக குரோத விமோக சாத்வ சமுகா, எங்கே சோகம், குரோதம்னா கோபம், மோகம், பயம், அதாவது சாத்வதம் அப்படின்னா பயம், இந்த மாதிரி சோகம், கோபம், மோகம், பயம் முதலிய பாவாஸ்து உணர்ச்சிகள், பாவங்கள் தூரம் கதாக விலகி இருக்கின்றனவோ, எத்திர எங்கே, சாந்திரானந்த ஜரீச்ச, ஆனந்த பிரவாகம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, பரஞ்சோதி பிரகாசாத்மகே, பகவானுடைய ரூப ஒளி இடைவிடாமல் பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ, தத்தே தாம, அந்த உங்களுடைய இருப்பிடம், விபாவிதம், பிரம்மாவுக்கு காண்பிக்கப்பட்டது, தத்தே தாமம், அந்த பிரம்மாவுக்கு காண்பிக்கப்பட்ட வைகுண்ட ரூபம், விஜயத்தே, எப்பொழுதும் வெற்றியுடன் விளங்குகிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். மாயா யத்ர கதாபி நோ விகுருதே, பாதே ஜகத்ப்யோ பகிஹி, शोकक्रोध विमोह साध्वसमुखा, भावास्तु दूरं गताः, सान्द्रानन्दजरी च यत्र परम, ज्योतिप्रकाशात्मके, तत्ते धाम विभावितं विजयते, वैकुण्ठरूपं विभो. விபுவே, வைகுண்டமாகிய உன் இருப்பிடம் 14 உலகங்களுக்கும் அப்பால் விளங்குகின்றது.
பேரொளியோடு திகழ்கின்றது. அந்த லோகத்தில் மாயா, அதாவது இந்த இடத்துல மூல பிரகிருத்தின்னு அர்த்தம். மூல பிரகிருதி எப்பொழுதும் மாறுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இல்லையா, அந்த விகாரம், அந்த மாயா விகாரங்கிறது இங்கே கொஞ்சம் கூட இல்லை. துன்பம், சினம், அறியாமை, அச்சம் முதலிய உணர்ச்சிகள் இங்கிருந்து எப்போதுமே விலகி இருக்கின்றன. அங்கே இடைவிடாமல் ஆனந்த பெருக்கு ஓடுகின்றது. இப்படிப்பட்ட சிறந்த உலகத்தை நீ பிரம்மதேவனுக்கு காண்பித்தாய்.